ஐக்யூ நியோ 10 ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கே வந்து ஃபஸ்ட்டு சேல், அதாவது ப்ரீ புக்கும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கே கேப் விட்டால் அடுத்த மாடல், அடுத்த மொபைல், அதாவது நாளைக்கே இன்னொரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ரியல்மி GT7T அண்டு ரியல்மி GT7. ஸோ மனசு மாதிரி வேறு ஏதாவது மொபைலில் புக் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து ஆஃபரை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆஃபரில் வந்து லாஸ்ட் டைம் ஐக்யூ நியோ 10R பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees கூப்பன் ஆஃபராக கொடுத்தாங்க எக்ஸ்ட்ராவாக. பட் இவங்க வந்து 2000 கார்டு ஆஃபர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 rupees ஒர்த்து உள்ள ஒரு TWS ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்டு ப்ரைஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 2 கலர் வேரியண்ட்டு தான் இருக்குது. உங்களுக்கு 4 வேரியண்ட்டில் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 8128 பேஸ் வேரியண்ட்டு, அதை தயவுசெய்து வாங்காதீங்க. அதில் UFS 3.1 தான் இருக்கும், அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்டு 8256லேருந்து உங்களுக்கு UFS 4.1 கொடுப்பாங்க. ஸோ அதனால் 8256 34,000. அதை நீங்கள் 2000 ஆஃபர் போக வாங்கினீங்கன்னா 32,000. ஸோ 32,000 ப்ரைஸ் பாயிண்ட் தான் நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக 12256னு ஒரு வேரியண்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அது 36,000. அண்டு 16512 பார்த்தீங்கன்னா 41,000. அப்படி பார்த்தா ஐக்யூ நியோ 10 ப்ரோ அப்படிங்கிறது லான்ச் பண்ணாங்கன்னா அதோட பேஸ் வேரியண்ட் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 40,000 கிடைக்கிற மாதிரி சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு பேஸ் வேரியண்ட்டு 12256 வச்சா கரெக்டாக இருக்கும். சைனாலலாம் அப்படி தான் வைக்கிறாங்க. இந்தியாவுக்கு வரும்போது மட்டும்தான் இந்த 8128லாம் எங்கேருந்து தான் தூக்கிட்டு வராங்கன்னு தெரில. 8128 8256லாம் இந்தியாவுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக வைக்கிற மாதிரி தெரியுது. அண்டு பேஸ் வேரியண்ட்டு 12256 அண்டு 16512 அடுத்த வேரியண்ட் வச்சா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஆஃபர் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ப்ரீ புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2000 ரூபா ஒர்த்துள்ள ஒரு TWS ஐக்யூவோடது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நைட் வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை விற்கலைன்னா நெக்ஸ்ட் டேவும் கொடுப்பாங்க. அதிகமாக விற்றுடுச்சுன்னா ஆஃபரை கட் பண்ணிவிடுவாங்க. அது வழக்கமாக செய்கிறது தான். அண்டு 2000 ரூபா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ஆட் பண்ணுவாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஐக்யூ அப்படி இல்லாட்டி விவோ, இந்த 2 மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ஆட் பண்ணுறதா போட்டுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. ஸோ இதை வந்து ஐக்யூ நியோ 10Rக்கு அவங்க இன்க்ளூட் பண்ணல. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த 2000 கார்டு ஆஃபர் அப்படி இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவை அதை தான் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா 2000 அப்படிங்கிறது உங்களுடைய விவோ அல்லது ஐக்யூ அதில் பழைய டிவைஸ் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் அடிஷ்னலாக ஆட் ஆகும். பட் அடிஷ்னலாக ஆட் ஆகும்னு ஆசைப்பட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் எடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க. ஏன்னா அமேசானில் கேஷிஃபைக்காரன் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறான். நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பல நண்பர்கள் வந்து கேஷிஃபைல எடுக்காமல் போனது அண்டு காசை கம்மி பண்ணி கேட்டது. காசெல்லாம் கம்மி பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க. நீங்களே வந்து டிஃபெக்ட் என்னென்னு டினோட் பண்ணி அமிச்சிங்கன்னா கூட அவங்க வந்து அதை எடுக்க மாட்டாங்க. அதுக்கு சிம்பிளாக ஒரு ரீசனும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக அங்கே பேசிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் அவசரப்பட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆசைப்பட்டு நிறையா காசு கிடைக்குதுன்னு எக்ஸ்சேஞ்சை போட்டுட்டு மொபைலில் பை பண்ண முடியாமல் சான்ஸுக்கு தள்ளப்பட்டுறாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த TWS 2000 ரூபா ஒர்த்து உள்ளதை தூக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாயோ இல்லை 1500 ரூபாயோ ஒரு கூப்பன் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து லாஸ்ட்டு ஐக்யூ நியோ 10Rக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஒரு கூப்பன் ஆஃபர்னு ஒரு 1000 rupees கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த TWS விற்காமல் இருக்கிறத தள்ளி வருவதுக்காக இதை சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரீ புக் டைமிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 26 மே தான் லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி 1 மணிலேருந்து பகல் 12 மணிக்கு உங்களுக்கு லான்ச்சிங் வீடியோ தான் போட்டிருப்பாங்க. 1 மணிலேருந்து உங்களுக்கு ப்ரீ புக் ஆஃபர்னு போட்டுட்டு, ஸோ அது எது வரைக்கும் அப்படின்னா 1 ஜூன் 12 PM வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 1 ஜூன் அப்படின்னும் போது இன்னும் 1 வீக் கிட்ட டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஆஃபரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நைட்டோட முடியல. ஸோ உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இவங்க அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. பட் ஆஃபர் என்பது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு போடுவாங்க. ஒருவேளை ஆல் ஓவர் இந்தியாவில் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்குறவங்க நிறைய பேர் இருந்தாலும் கடைக்காரங்களும் சேர்த்து வாங்கி வச்சுருவாங்க. ஸோ கடையில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால கடைக்காரங்களும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கி வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்டாக்கு குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ கஸ்டமர்ஸுக்கு உண்மையிலே நமக்கு ஆஃபர் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு 2-3 நாளில் உங்களுக்கு புக் பண்ணிவிடுங்க.
ஸோ ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 rupees கொடுத்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அமேசானில் நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஐக்யூ ஸ்டோர் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஐக்யூ ஸ்டோர்லேயும் நீங்கள் வந்து ப்ரீ டெபாசிட் பண்ணி இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடித்த வேரியண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அந்த வேரியண்ட்டை நீங்கள் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஐக்யூ ஸ்டோர்லேயும் நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஐக்யூ ஸ்டோருங்கிறதும் ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் அமேசானில் இருக்கோ அச்சாஸெல்லாம் அதே ஆஃபர்ஸ் உங்களுக்கு ஐக்யூலையும் கொடுப்பாங்க. மேபி எக்ஸ்ட்ரா கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாலும் சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் பை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால் ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஐக்யூ ஸ்டோரில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதில் பண்ணுங்கள். இல்லை அமேசானில் நம்பிக்கை இருந்ததுன்னா அமேசானில் செக் பண்ணி பார்த்து அதில் பை பண்ணுங்கள். ஓகே, லுக்ஸ் அண்ட் டிசைன் ஆல்ரெடி பார்த்தது தான். மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அண்டு 2 கேமரா தான் இருக்குது. ஐஆர் சென்சார் உங்களுக்கு கேமரா கட் அவுட்டில் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. அண்டு இது IQ 13 மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. பட் 32 MPக்கான செல்ஃபி கேமராவில் 4K 60 FPS நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயின் கேமரா சோனி சென்சார் 882 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களால் வந்து 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நல்ல விஷயந்தான். 8 MPக்கான அல்ட்ரா வைட் இருக்குது. ஹை பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2000 nits கொடுத்துருக்காங்க. ஸோ சன்லைட் விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஸ்பிளே குவாலிட்டி. அண்டு மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ்ஸு 5500 nits கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 120 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. அந்த அடாப்டரும் பார்த்தீங்கன்னா 120 வாட் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். இவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50% 19 minutes அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். ஸோ ஒரு 40 minutesல ஃபுல் சார்ஜ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. 7000 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க. இது சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜி தான் இது. ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 208 கிராம் கிட்ட வெயிட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட்டான மொபைல் தான் இது. வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா 7000 mm² கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பராக கூல் பண்ணணும். ஸோ பெட்டரான ஒரு ப்ராசஸர், பெட்டரான கேமிங் சிப்பு கொடுத்துருக்காங்க. UFS 4.1 இருக்குது. LPDDR5X அல்ட்ரா அப்படிங்கிற ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப் செட்டு தான் வந்து இதில் ஹைலைட்டான விஷயம். ஸோ இதோட ஆன்டிடியூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2.4+ மில்லியன் அப்படின்னு இவங்க கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மீடியாடெக் டைமென்சிட்டி 9400 விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவு பவர்ஃபுல்லான சிப் செட் இருக்குது. அண்ட் Q1 சிப்பும் இருக்குது. கேமர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேமரா சென்சார் என்ன தான் கம்மியாக கொடுத்தாலும் இந்த சிப்செட்டோட ஆப்டிமைசேஷனில் கேமராவும் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் கேமராக்காக இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா அவசரப்பட்ட அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புதுசாக மொபைல் வாங்குறீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுக்காம அப்படியே 1 or 2 months இல்லை 2-3 months கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை பக்ஸ் ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் அப்டேட்டை பற்றி திங்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்கும்போதே இந்த ஆட்டோ அப்டேட்லாம் டிசேபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணிவிடுங்க. IQ Neo 10Rல பார்த்தீங்கன்னா 10 5G பேண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 16 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சூப்பராக கவர் ஆகணும் 5Gயை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட்டு இவங்க சரியாக சொல்லணும்னா 206 கிராம் வெயிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி கொஞ்சம் வெயிட் அதிகம் தான். பட் IQ Neo 10R பார்த்தீங்கன்னா 196 தான் இருக்குது. அதோட ஒரு 10 கிராம் வெயிட் அதிகமாக இருக்குது. அது மேலே நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா இன்னும் வெயிட்டாக தான் இருக்கும். Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது. NFC சப்போர்ட் இருக்குது. அண்டு Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்குது. அண்டு தேவையான எல்லா சென்சாருமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நல்லா திங்க் பண்ணி பார்த்து ஓகே அப்படின்னா நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க. ஸோ கிட்டத்தட்ட இதை விட பெட்டரான கேமிங் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா வித் கேமரா மொபைலும் பார்த்தீங்கன்னா Realme GT7 இது நாளைக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது லான்ச் பண்ணுறத ப்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 7000 mAh பேட்டரி வித் 120 வாட் சார்ஜரோட வருது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் உங்களுக்கு கேமிங்க்கான ஒரு சூப்பரான சிப்செட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஆன்டிடியூ ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா 2.4+ மில்லியன் ஆன்டிடியூ ஸ்கோர் கிடைக்குது. மீடியாடெக் டைமென்சிட்டி 9400E அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா கேமிங்காக பக்காவாக ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இவங்க நிறையா போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டு கேமிங் டிவைஸாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த தடவை டெலஃபோட்டோ லென்ஸ் லாஸ்ட் டைம் மாதிரி ரியல்மி GT 6ல் டெலஃபோட்டோ லென்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி இதுலேயும் டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கேமரா வைஸும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கனாலும் டீட்டெயில்ஸ் லெவல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து என்னென்ன கம்மியான விலையில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டே நாளைக்கு பார்த்துருவோம். சேம் டைம் நாளைக்கு ரியல்மி GT 70 அப்படிங்கிற மொபைலும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. இது லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண 60 மாதிரியே தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 30 to 35,000 இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. மேபி எனக்கு என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியனை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி போக்கோ X7 Pro அப்படிங்கிற மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த போக்கோ X7 Pro எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 24,000 23,000 கிடைக்கிது. ஸோ அது வந்து பெட்டரான கேமிங் மொபைல். ஸோ கிட்டத்தட்ட அதில் இருக்கிற அதே சிப்பு தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 8400 மேக்ஸ். அங்கே அல்ட்ராவாக இருக்கும், இங்கே மேக்ஸாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதுக்காக உங்களுக்கு கம்பெனி கிளைம் பண்ணுற AnTuTu ஸ்கோர் பார்த்திங்கன்னா 1.7+ மில்லியன் AnTuTu ஸ்கோர் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இதுவும் பெட்டரான கேமிங் மொபைல் தான். ஸோ இதில் 120 வாட் சார்ஜர் வித் 7000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பெட்டரான கேமராவும் கொடுத்துருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் கேமரா மெயின் சென்சார் பார்த்திங்கன்னா இதில் Sony IMX896 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. 32 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. எப்படி பார்த்தாலும் போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயும் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ போக்கோ X7 Proக்கு காம்படிட்டராக இவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 27,000 28,000 இந்த மொபைல் லான்ச் பண்ணாங்கன்னா ஆஃபரில் கிடைக்கிற மாதிரி இது வந்து சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் எந்த லெவலில் இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது. இல்லை ஃபஸ்ட் டே சேல் ஆஃபரில் ஏதாவது ஒரு 28,000 கிடைக்கிற மாதிரி வைக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி கிடச்சதுன்னா இதுவும் ஒரு பெட்டரான சாய்ஸு. ஸோ ஒரு 25,000லேருந்து 28,000 வச்சாங்கன்னா பெஸ்ட்டு காம்படிஷன், அதாவது போக்கோவை எய்ம் பண்ணி இவங்க காம்படிட்டிவாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32,000க்கு 256 GB வேரியண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா விவோ T3 Ultra பழைய மொபைல் இது வந்து 25,000க்கு இப்போ 128 GB வேரியண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண விவோ T4 பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கரில் 20,000 கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு செட்டப்பில் ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப்பில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மந்த் பார்த்திங்கன்னா விவோவில் T4 Ultra அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுவும் பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் போட்டு ஒரு 35,000 இல்லாத விட கம்மியான விலையில் கிடைக்கிற மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் பெட்டரான கேமிங் மொபைல் அண்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் டீல் பெஸ்ட் மொபைல் அப்படின்னு திங்க் பண்ணிங்க. அந்த மைண்ட் செட்டப்பில் ஒரு மொபைலை செலக்ட் பண்ணுங்கள், அதை பை பண்ணுங்கள். வித் ஆஃபரில் பை பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆஃபரை பார்க்கணுன்னு நம்ம சேனல் ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆஃபரில் வாங்குகிற மொபைலில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. அதை அவசரப்பட்டு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை பக்ஸோ கிடைச்சிது அப்படின்னா, பக்ஸ் வராது புதிய மொபைலில், அப்படி ஏதாவது ஒரு சில பக்ஸ் உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் அப்டேட் கொடுக்கலாமா அப்படின்னு யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் கொடுத்துட்டு பின்னாடி அவஸ்தைப்படாதீங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிடும், பேட்ரி ட்ரைனிங் இருக்கும், நெட்வொர்க் கவரேஜில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் பிரச்சனைகள் வரலாம். அண்டு மெயினாக வந்து பர்ஃபார்மன்ஸும் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பாதிக்கப்படுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்ச மொபைலில் பை பண்ணுங்கள் அண்டு 2-3 இயர்ஸுக்கு அதையே யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.